ஷாலோம், கிருபையும் சமாதானமும் உங்களில் நிறைவாய் பெருகுவதாக. கடந்த 7 மாதங்கள் கண்மணி போல நம்மை பாதுகாத்த தேவனை மனதார போற்றி ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அற்புதமான ஒரு வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு பலத்த ஒரு கரமும் ஓங்கிய ஒரு புயமும் இருக்கத்தான் செய்கிறது. யாராலும் பலப்படுத்த முடியாத, யாராலும் உதவி செய்யக்கூடாத எல்லையில் நாம் நின்று தடுமாறும் போது, எவராலும் நமக்கு சகாயம் செய்யக்கூடாத படு பாதாளத்தின் விளிம்பில் நாம் சிக்கியிருந்தாலும் இன்னும் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நம்மை மேன்மைப்படுத்த கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ளதும் அவருடைய புயம் ஓங்கினதாமாயும் இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவனை குழியில் தூக்கி போட்டார்கள், அவனை அடிமைத்தனத்தின் வீட்டிலே விட்டு போட்டார்கள், அவனை சிறையிலே தள்ளினார்கள். ஆனாலும் அவன் நம்பிக்கையற்று அழிந்து போய்விடாதபடி தேவனுடைய கரம் அவனோடு இருந்து அவனை பலப்படுத்தி எகிப்து தேசத்தின் மேல் மந்திரியாகவும் ராஜாவாகவும் உயர்த்தின சம்பவம் நமக்கு தெரியாதது அல்ல. அப்படி போலவே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் பாவத்தினால் தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு விலகி சிறைப்பட்டு போய் பலம் இழந்து கண்களை இழந்து போராடி கொண்டிருந்த சிம்சோனுடைய துயர சத்தத்தை கேட்ட கர்த்தர் தம்முடைய கரத்தை அவன் மேல் அமர பண்ணி அவனை பலப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தினதை நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தின் பகுதிகளில் நாம் படிக்கிறோம். இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கும்போது கொண்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் ஏராளமான பேர்களாய் இருந்தார்கள் என்கிற மேன்மையான ஒரு ஜெயத்தின் வாசகம் அவனுக்காக எழுதப்பட்டது. அப்படி போலவே 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற தாவீதினுடைய வாழ்க்கை பிரயாணத்தை பார்க்கும்போது, தாவீது கடினமான காடுகளிலே சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் இன்னும் யுத்த களத்திலே கோலியாத்துக்கும் நாட்டுப்புற ஜீவியத்திலே சவுலனுடைய பட்டயத்துக்கும் இரையாக வேண்டிய ஏராளமான தருணங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்து யாதொரு அழிவையும் அவன் காணக்கூடாதபடி அவனை மேன்மைப்படுத்தி யூதாவிலும் எருசலேமிலும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அவரை நம்பியிருந்த பரிசுத்தவான்களுக்கு தமது கரத்தின் வல்லமையை வெளிப்பட பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் என்னுடைய கரத்தினால் ஆகும். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் அறியாத ஒரு மேன்மையும் நீங்கள் கண்டிராத ஒரு அசுர பலமும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் தாமே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.